ரொம்ப வருத்தப்பட்டேன். எனக்கு பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, வாலிபர்கள் எல்லாத்துக்குமே நான் சொல்றேன், பார்த்தது என்ன காரியம்ன்றது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஆல்மோஸ்ட் ஃபுல்லா ட்ரெண்டான ஒரு காரியம். அதை பார்க்கும் போது என் மனசு உண்மையிலே வலித்தது. ஆண்டவரே, நாமத்துக்கு இவ்வளவு பெரிய ஒரு அவதூறு, ஆண்டவரே நாமத்துக்கு இவ்வளவு பெரிய ஒரு அவதூறா? ஏன் இது நடந்திருக்கணும் ஆண்டவரே? கொஞ்சம் யோசித்து பாருங்க, டைட்டில் எப்படி போடுறாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. கிறிஸ்தவ மத போதகர் அப்படின்னு ஒட்டுமொத்த கிறிஸ்தவத்துக்கும் இப்படி ஒரு அழுக்க உண்டாக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஆண்டவரே என்னன்னு சொல்லி நேற்று ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறேன். ஆனா இப்ப ஆண்டவர் எனக்கு உணர்த்துற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இங்க வந்து சில கோவில் பணிகளை கத்துட்டு போகிறார். எந்த இடத்துல தேவனை நாம பூசிக்கப்படும் சொன்னார், அதே இடத்துல பல கோதுமை மணிகளை கத்த தேவன் நாம கட்டி வைக்காத உங்களை கத்தர் எழுத போகிறார். சகோதரரே, நான் சொல்லுகிறேன், ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன். சவுல கர்த்தர் துக்கப்படுத்தினது நிமித்தம் அவருடைய இருதயம், அதாவது சவுல ராஜாவாக்கினது நிமித்தம் கர்த்தர் என்ன பண்ணாரா? மனஸ்தாபப்பட்டார். அவருடைய இருதயத்துக்கு அது விசனமா இருந்தது. சாமுவேல் என்ற தீர்க்கதரிசி இயேசுடைய இருதயத்தை அறிந்தவர் என்ற தீர்க்கதரிசி சொல்றீங்க. தீர்க்கதரிசி என்பவர் யாரு? தேவனுக்கு வாயா இருக்கிறவன் தீர்க்கதரிசி. அடுத்தது தேவனுடைய இருதயத்தை என்ன பண்ணணும்? வெளிப்படுத்துகிறவன் தீர்க்கதரிசி. அப்போ ஆண்டவர் சவுலின் நிமித்தம் துக்கப்பட்டதை பார்த்து சாமுவேல் இரவெல்லாம் தூங்காம அழுது கொண்டிருக்கிறான், துக்கப்பட்டு இருக்கிறான். ஏன்னா கர்த்தருடைய பாராவனை வந்து நெருக்கிட்டு இருக்குது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, சாமுவேலை ஒரு தைலம் ஃபில் பண்ணிக்கோ, தைலம் கொம்ப ஃபில் பண்ணிக்கோ, ஃபில் பண்ணிட்டு நீ போய் யார அபிஷேகம் பண்ண சொல்லணும் அவனை அபிஷேகம் பண்ண, அவன் இருதயத்துக்கு ஏற்றவனா இருப்பான். அவனை கொண்டு நான் மறுபடியும் இஸ்ரவேலை ஸ்தாபிப்பேன், விழுந்து போன அழகங்களை நான் ஸ்தாபிப்பேன். இன்னைக்கு சில வேளான தேவன் நாமத்துக்கு தூசணமோ இருக்கு வந்திருந்தாலோ கர்த்தர் ஒரு பரிசுத்த சந்ததியினர், பரிசுத்த விட்ட ஒரு பரிசுத்த தலைமுறை அவருடைய நாமத்துக்காக வைராக்கியம் பாராட்டுகிறார். ஒரு தேவ சேனையை போல மகா பெரிய சேனையை இந்த சபையில் இருந்தவர் எழுப்புவார் என்பதில் சந்தேகமே இல்லை. அபிஷேகம் அப்போ ஒரு சேனை, ஒரு சேனையை